நீ அன்றாடம் சரி எங்கேயும் ஓங்கி வளர காலையில் தான் இந்த வைகுந்தத்திற்கு வந்தாய். என்னுடைய ஆசிரியர் இந்த வைகுந்தத்திற்கு நாடி வந்திருக்கிறார்கள். என்ன காரணம்? தங்களுக்கு ஆபத்து. மகள் கங்கா இப்போது எங்கே உனக்கு தெரியாது. என்னுடைய மகள் கங்கா எங்கே இருப்பார்? என்னுடைய மைத்துனர் சிவபெருமானுடைய சிலத்திலே அமர்ந்திருக்கின்றார். நீ அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்க. அது அப்படி கிடையாது. அவர்கள் இப்போது பாதாளத்தில் அடக்கப்பட்டுள்ளார்கள். எப்படி தெரியுமா? மண்ணுலகத்திலே சிவசங்கராபுரி கோட்டை ஆண்டு வரக்கூடிய ஜனமதால் சூரன் ஒரு அரக்கன் இருக்கிறான். அவன் என்ன செய்ய தெரியுமா? தங்கள் மைத்திரன் சிவபெருமானத்திலே வரத்தை தங்கள் மைத்திரன் வரத்தை வாரி வரைக்கிறார். வரத்தை கொளுத்திவிட்டு மாட்டிக்கிட்டு வெடிக்கிறாயோ தங்கள் மகள் கங்கா ஏழமாக பார்த்து சிரித்தார். அதற்கு அந்த ஜனமதா சூரன் நீ என்ன பார்த்துதான் சிரித்தா என்று அவள் அடியோடு எடுத்து பாதாளத்தில் அப்படியா? அப்படி என்றால் எப்படியாக பாதாள சிலை அந்த சிவசங்கராபுரி கோட்டையிலே காவல்காரன் காவல் காத்துக் கொண்டிருப்பான். அவனிடத்தில் நீங்க இருவர் சென்று அவனுக்கு சீதேவி நீக்கி மூதேவி அளித்து தங்கள் மகள் கங்காவை சர்வ தாக்குதல் நடத்தி வர வேண்டும். இது எனக்கு கைவந்த கிடையாது. நான் பார்த்துக் கொள்கிறேன். எப்படியாக நம்முடைய மகள் கங்காவை தெரிவித்து தர வேண்டும். அப்படியாக இந்த பூலோகத்திலே அந்த சிவசங்கராபுரி கோட்டை எங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். சிவசங்கராபுரி கோட்டையிலே நம்முடைய மகள் கங்கா எந்த மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கின்றாள் என்று
கங்காயா கங்கா தண்ணீர் அது எது அந்த ஊர்ல போய் நாடகாரமா அந்த ஊர்ல ஃபுல்லா மழை பெய்யுது 5 நாடகம் போயிட்டு என்னடா ஐயா தானோ டூப்ளிகேட் அப்படின்னா டேய் டேய் ஏன்னா ஐயா இந்த உலகிக்கே படியக்கூடிய பருவனுடைய தலைமையில உட்கார்ந்த கங்கா இந்த கங்காவை போட்டு இந்த அடி அடிக்கிறிய வீட்டுல முஸ்கால போட்டு எவன் அடிக்கிறான் ஐயா மரம் குத்துது ஈசா சுவாமி